எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே சின்ன வயசில் பெட்டி கடையில் இருக்கக்கூடிய நிறைய மிட்டாய் வந்துட்டு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அதில் ஒன்று தான் எனக்கு இது. அந்த டைமில் இது ₹2ன்னு விற்றாங்க. நான் அப்போ ஒரு 8th படிச்சுட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 2007 முன்னாடி. அப்போது வந்துட்டு எனக்கு இது வாங்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாட்டு நான் வந்துட்டு வீட்டில் வாங்கி கேட்டதே இல்லை. அப்போ வந்துட்டு இதை விட பெரிய சைஸாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. உள்ள ஸ்டஃப் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதை விடவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் எனக்கு இது கிடச்சிது சின்ன வயசில். ஃபஸ்ட் டைம் இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஆச்சரியமாட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் தம்பி வந்துட்டு மிலிட்ரியில் வேலை பார்க்குறதுனால அவனுக்கு ஆர்மி கேன்டீன்லேருந்து திங்ஸ் வாங்கலாம். தம்பின்னா சித்தி பையன்தான், அவங்கிட்ட கேட்டு வாங்கி கொடுடான்னு சொல்லி இவ்வளோ திங்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தான். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒரு பெரிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவன் 3 டைம் மார்னிங் இருந்தே யூரின் மோஷன் எல்லாமே போயிட்டான். இவனுக்கு கழுவியே எனக்கு வந்துட்டு டயர்ட் ஆகிடுச்சுதுங்க. டயப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் மார்னிங்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நைட்டு மட்டும்தான் நான் அந்த டயப்பர் யூஸ் பண்ணுவேன். இது எந்த ஃப்ரூட் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் வாங்கினாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. சாப்பிடும்போது கேரட்டு, பப்பாளி, ஆப்பிள் இதெல்லாமே சேர்ந்த ஒரு டேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு. இதோட பேரும் எனக்கு தெரியாது. நிஜமாகவே இது இந்த டேஸ்ட்டு தானா இல்லை இது இன்னும் பழுக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.